அப்பவே நான் ஒரிஜினல் ஃபோட்டோவே குடுக்கலான்னு சொன்னேன். ஏதோ எடிட்டிங் பண்ண ஃபோட்டோ குடுத்து, இப்ப பாரு தேவையில்லாத பிரச்சனை. வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்கடா. சரி வை, அப்புறம் பேசுறேன். எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அம்மாடி நில்லுமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை வேணான்னு சொன்னாங்களே, உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமா இல்லையாம்மா? எனக்கு என்னப்பா வருத்தம்? இப்படி ஒருத்தனா வந்து பார்க்க போறான். நானும் ஷோகேஸ் பொம்மை மாதிரி நிக்க போறேன். அவ்வளவுதானே. ஏம்மா இப்படிலாம் சொல்ற? உனக்கு ஒரு நல்ல வரன் கிடைச்சிட மாட்டான்னு அப்பா எல்லாத்துலயும் தேர்றது உனக்கு தெரியாதா? திருத்தும். எனக்கு நீ வரன் பார்க்கலப்பா, என்ன விக்க பாக்குற. இப்படி இல்லாததும் பொல்லாததுமா ஏதாவது சொல்லி அவங்கள வர வச்சிடுற. அவனுங்களும் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதோ இப்போ ஒருத்தன் போனானே, அந்த மாதிரி தானே இதுக்கு முன்னாடி 7 பேர் போனாங்க. என்னம்மா இப்படிலாம் பேசுற? மேட்ரிமோனில இப்படி தகவல்லாம் கொடுத்தாதான் சீக்கிரமா மாப்பிள்ளை கிடைக்குன்னு போட்டிருந்தாங்க. அதனால தான் இப்படி பண்ணோம். இப்ப என்ன, எவனையாவது என் தலையில எடுத்து கட்டி வச்சிடணும், அதானே உன் ஆசை. ஆனா எனக்கு இதுல சந்தோஷம் இருக்கா இல்லையான்னா உனக்கு கேட்க தோணல. அப்படிலாம் இல்லம்மா. ஏம்மா இப்படி எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சத்யா, சத்யா. இதோட ஃபுல் வீடியோ பார்க்க ஹேண்டில் கீழ இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்க.